இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிரேக் ஈவன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்பாட் எங்கே இருக்காங்க, நம்ம எந்த மாதிரி ஸ்டேக் நம்ம வந்து வச்சு பார்க்கலாம், பிரேக் ஈவன்னா என்ன அப்படின்ற ஒரு இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன அனலைஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து April 9 வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். மார்க்கெட் ஏன் இங்கேருந்து ஃபால் ஆச்சு, திருப்பியும் மார்க்கெட் ஏறியுமே இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆயிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் வந்து பார்த்தீங்கன்னா 23,909 அப்படின்னு ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் நம்மளுக்கு உள்ளாங்க வந்து நம்மளுக்கு மேலே போயிருக்காங்க. எது மட்டும் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 24,000 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக் இருக்காங்க, நம்ம வந்து போயிருக்காங்க. நான் போட்டுக்கிறேன். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு நமக்கு வந்து 24 வரைக்கும் போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து கிட்ட ரீச் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம வந்து பிரேக் ஈவன் எப்படி எடுப்போம் பார்த்தீங்கன்னா, சேம் ஸ்ட்ரைக் 24,000 கால், 24,000 புட், நம்ம இது ரெண்டுமே வந்து எடுத்து பார்த்துட்டு பிரேக் ஈவன் லெவல் நம்ம எதுக்கு மேலே இருக்காங்க, எதுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியும், ஒரு பேசிக்கான ஒரு லாஜிக்காக நான் அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எக்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா April 8 ஓகேங்களா. April 8ஓட நம்ம 24,000 கால் அண்ட் புட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்ம வந்து செக் பண்ணோம். அதை நம்ம செக் பண்ணலாம், அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் என்ன போட்டு வச்சுட்டேன். இது என்ன எக்ஸ்பைரின்னு பார்த்தீங்கன்னா April 13 எக்ஸ்பைரி ஓகேங்களா. டேட் பார்க்கணும்னா நம்ம வந்து April 9 நம்ம செக் பண்ணனால நம்ம என்ன டேட்டா நம்ம எடுக்கணும் பார்த்தீங்கன்னா, April 8ஓட நம்ம டேட்டா நமக்கு தேவைப்படும். கால் அண்ட் புட் இங்கே இருக்குது பார்த்துங்க, 24,000 கால், 24,000 புட் ஓகேங்களா. இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காலுக்கு வந்து 215, புட்டுக்கு வந்து 209. இது வந்து நீங்கள் இங்கே தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து சேட்லேயே வந்து வச்சுட்டு நீங்கள் டேயில் மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேலியே நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் உங்களுக்கு நான் வீடியோ பண்ணதால நான் உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறேன், நீங்கள் அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 24,000 கால் அண்ட் புட்லேயே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த 215, 209 நம்ம வந்து ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 424 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து வரும் ஓகேங்களா. இந்த 424 வேல்யூ வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணணும். நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா 212 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்து வரும். அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். $212. அதே மாதிரி நம்ம வந்து புட்டிலையும் போட்டுக்கலாம். $212 வேல்யூ வந்து போட்டாச்சு ஓகேங்களா. இப்போ நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சு பார்க்கும்போது எந்த சிலர் வந்து பேனிக்காக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்க சிலர் தான் பேனிக். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறது. புட் செல்லர் நான் சொல்கிறேன், மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால் புட் செல்லர் தான் வந்து பேனிக் ஆகணும். அவங்க பேனிக் ஆகிட்டு இந்த ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வந்து என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. நம்ம இந்த ஒரு கான்செப்ட், நம்ம இந்த பிரேக் வச்சு நம்ம வந்து நம்ம வந்து என்ட்ரி போட மாட்டோம். இதுக்கு நம்ம ஒரு சில ஒரு கன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்ப்போம். பிரேக் ஈவன் நம்ம எப்படி எடுக்கிறோம், அந்த ஒரு இதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 212 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நம்ம வந்து ரெண்டுத்துலேயும் போட்டு வச்சுட்டோம். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு கால் செல் நம்மளுக்கு எதுக்கு மேலே தாங்க பேனிக் ஆவான், அவன் சேல் பண்ண ப்ரைஸ்லேருந்து அவனுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான், அதுக்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா மட்டும்தான் வந்து பேனிக் ஆவான். இப்போ நேற்றோட கால் செல் வந்து ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 215 அப்படின்றது வந்து அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ். $215 அப்படின்னு நான் வேல்யூ போட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 209 அப்படின்னு ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ். இப்படி இருக்கும்போது ஏன்னா அவன் பிரேக் ஈவனுக்கு மேலே இருந்தாலே, ஏன்னா ரெண்டு செல்லருமே வந்து சேல் பண்ணியிருப்பாங்க நேற்று. இந்த ஸ்டேக் சொல்கிறேன், 24,000 கால், 24,000 புட் வந்து ரெண்டு பேருமே சேல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு நடுநிலையாக எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து 212 அப்படின்ற வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து வருது. அந்த 212 வேல்யூ வந்து ரெண்டு பேருக்கு நம்ம வந்து போட்டால், இது கீழே இருக்கிறவன் தான் ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பான். இதுக்கு மேலே இருக்க வந்து அதாவது செல்லராக பார்க்கும்போது இவன் வந்து லாஸில் இருப்பான். அப்படி இருக்கும்போது இவன் வந்து லாஸை புக் பண்ணிவிட்டு இவன் இங்கே தான் வந்து ப்ராஃபிட் அங்கேருந்து அவங்க பையே எடுப்பாங்க ஓகேங்களா. அப்படியா இருக்கும்போது இப்போ இந்த செல்லரோட பாயிண்ட் ஆஃப் நம்ம யோசிச்சு பார்த்தோம், லாஜிக்காக வச்சோன்னா ஆல்மோஸ்ட் இவன் வந்து இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 215 ஓகேங்களா. மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆயிருக்கு. அப்போ கால் செல்லுக்கு என்ன இருக்கும், ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஃபிட். அப்போ அவனுக்கு எங்கே லாஸ் ஆகும்,
நம்மளுக்கு வந்து இந்த 215 நம்மளுக்கு இந்த 112 அதுக்கப்புறம் இந்த ஐக்கு மேலே போகும்போது தான் கால் செல்லர் நேற்று சேல் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு லாஸே ஆகும். அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் இவங்க பேனிக் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஓகேங்களா, அவங்க இதுக்கும் மேலே சஸ்டெயின் ஆகும்போது மட்டும்தான் அவங்க பேனிக் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது ஆப்போனோட ஐ லோ இதெல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரசி நம்மளுக்கு வந்து இன்னும் கரெக்டாக இருக்கும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் இப்போ 2 பேரும் வந்து ஃபைட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கால் அண்ட் புட் 2 பேரும் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. இவங்க வந்து எதுக்கு மேலே வந்தால் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஒரு ஆப்ஷன் பையர் வந்து எதுக்கு மேலே தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போனண்ட்டோட ஐக்கு மேலே இருந்தாலே அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து வின் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் பையராக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா மாதிரி. ஓகேங்களா, இப்போ வந்து கால் ஆப்ஷனோட எக்ஸ்ட்ரா ஹை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு போட்டிருக்கோம். கால் ஆப்ஷனோட எக்ஸ்ட்ரா ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஹை வந்து இங்கே இருக்குது 234 அப்படின்ற ஒரு ஐ வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம போடணும். $234 அப்போ என்ன இருக்குது, காலோடைய எக்ஸ்ட்ரா ஐக்கு மேலே இந்த சிலர் ஸ்ட்ராங்காக நிற்கும் போது ஒரு ஆப்ஷன் பையராக வந்து இங்கே தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும். ஓகேங்களா, இந்த ஐ இந்த லோலாம் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி. அதே மாதிரி புட் ஆப்ஷனோட லோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் சொல்லுன்னா ஒரு ஆப்போனண்ட் வந்து அவன் ஆப்போனண்ட்டோட லோக்கு கீழே போகிறான் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து சிலர் வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ இவனோட எக்ஸ்ட்ரா லோ கீழே இந்த கால் போகிறான் அப்படின்னா ஒரு கால் சிலராக இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதுவே அவங்களுக்கு ஸ்ட்ராங்கு தான். அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே போகாமல் இருக்கிறதே அவங்களுக்கு ஸ்ட்ராங்கு தான். ஆப்போனண்டோட லோ கீழே அதாவது எக்ஸ்ட்ரா லோ கீழே இருந்தால் அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங். அப்போது புட் ஆப்ஷனோட எக்ஸ்ட்ரா லோ என்னென்னு பார்க்கணும். புட் ஆப்ஷனோட 8ஆம் தேதியோட லோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் லோ பாயிண்ட் இருக்குது 186 அப்படின்ற ஒரு லோ வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணோம்னா கால் ஆப்ஷன் வந்து போடணும். 186 அப்படி போடும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது, இவங்க ஸ்டார்டிங் இவங்க பேனிக் ஆகுறாங்களோ அந்த இடத்துல இவ்வளோ பேர் க்ளோஸ் வச்சுட்டு அப்போ என்ன ஆகுதுன்னா ஆப்போனண்ட்டோட லோ கீழே தான் நான் இருக்க போகிறேன். அப்போ என்ன அர்த்தம், இவனை விட இவன் தான் நான் வந்து ஸ்ட்ராங் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு இந்த கால் செல்லர் நம்மளுக்கு வந்து இந்த 4th கிளம்ப வந்து கீழே டவுன் வந்து வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் இங்கே என்ட்ரி மிஸ் பண்ணால் கூட இந்த சப்போர்ட் எடுக்கும்போது நீங்கள் வந்து நான் வந்து என்ட்ரி எடுக்கணும்னு சொல்ல வரல, நம்ம இந்த மாதிரி தான் மார்க்கெட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன். நம்மளும் என்ட்ரி எடுத்தோம், ஆனால் நம்ம வந்து இந்த ஒரு லாஜிக் நம்ம வந்து பார்க்கல. அன்றைக்கி வந்து சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பிரியில் நம்ம வந்து 0 to 0 வந்து எப்படி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அந்த ப்ரெடிக்ஷன் வச்சு தான் நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து நம்ம எடுத்தோம். ஓகேங்களா, அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு சென்செக்ஸ் அதே இடத்துல நம்மளுக்கு இங்கே தான் நமக்கு வந்து என்ட்ரி கிடச்சிது. கரெக்டாக நம்ம வந்து 65 ரூபாயிலேருந்து நம்மளுக்கு டார்கெட்டுமே நம்மளுக்கு தான் தெரியும். எப்பவுமே நம்மளோட என்ட்ரி எல்லாமே வந்து ஒரு பாட்டமில் தான் இருக்கும். நம்ம எப்பவுமே வந்து ஒரு மேலே போயிட்டு இவ்வளோ பெரிய கேண்டில் போயிட்டு நம்ம இங்கெல்லாம் போய் என்ட்ரி போட மாட்டோம். நம்ம போட்டால் ஒன்று இங்கேயே போடணும். இந்த கேண்டில் பிடிக்க முடியல அப்படின்னா ஒன்று ரீடெஸ்ட் வர வெயிட் பண்ணணும். அப்படின்னா நம்ம அந்த டேட்டா நம்ம பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர். ஏன்னா நம்ம இங்கேருந்து என்ட்ரி ஆகிட்டு நம்ம இங்கேருந்து இவ்வளோ பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும். அப்போ நம்ம என்ட்ரி எடுத்து மேலேனா நம்ம என்ட்ரி லெவல் இங்கே இருக்கணும், நம்ம இங்கே தான் என்ட்ரி ஆகிருக்கணும். நம்ம மேலே போய் என்ட்ரி ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் நம்ம இங்கேருந்து கொஞ்சம் பாயிண்ட் தள்ளி வைக்கும் போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு லாஸ் ரொம்ப உங்களுக்கு ஹெவியாக வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இவ்வளோ பெரிய கேண்டில் போச்சு நம்ம அந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் வரோன்னா நம்ம இந்த லோ இதை மட்டும் கன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடாது. இதுக்கு ஸ்ட்ரைக் எங்கே இருக்கணும், ஸ்பாட் எங்கே இருக்கணும், இந்த மாதிரி நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தா மட்டும் தான் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்படியே இருக்கும் போது நம்ம என்ன அனலைஸ் பண்ணோம், பிரேக் ஈவன் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டோம். எங்கே இருக்கும்போது மார்க்கெட் வந்து 24 கிட்ட ரீச் ஆகும்போது நம்ம பிரேக் ஈவன் போட்டு பார்க்குறோம். அப்போ வந்து 212 அப்படின்ற லெவல் வந்து இங்கே இருக்குது. அந்த லெவல் கீழே தான் இந்த செல்லர் வந்து இருக்கான். 212 அப்படின்ற லெவல் நம்ம புட்டுக்கு போடும்போது அவன் வந்து இதுக்கு மேலே செஷன் ஆகும்போது அது மட்டும் இல்லாமல் அவனோட க்ளோஸுக்கு மேலே செஷன் ஆகும்போது ஆல்மோஸ்ட் இந்த செல்லர் வந்து அவங்க லாஸ்ட்டில் தான் இருப்பாங்க. இங்கே ஓப்பன் ஆகும்போதே அவங்க லாஸ்ட்டில் தான் இருப்பாங்க. அப்போ அவங்க லாஸை புக் பண்ணிவிட்டு இங்கே தான் அவங்க வந்து பையே எடுப்பாங்க. ஓகேங்களா, அப்படியா இருக்கும் போது அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சினாரியோ பார்க்குறோம். என்ன சினாரியோ பார்க்குறோன்னா எக்ஸ்டர்டேவோட ஐலோ வந்து நம்ம மாற்றி போட்டு பார்க்குறோம். ஆப்போனண்டோட லோ கீழே இருக்கானா ஆப்போனண்டோட ஐக்கு மேலே இருக்கானா பார்க்கும்போது கால் ஆப்ஷனோட எக்ஸ்டர்டே ஐக்கு மேலே வந்து இந்த புட் ஆப்ஷன் வந்து இங்கே ட்ரேட் ஆகிறாங்க. அதாவது 234 அப்படின்ற ஒரு லெவலுக்கு மேலே இவங்க ட்ரேட் ஆகிறாங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷனோட எக்ஸ்டர்டே லோக்கு கீழே இந்த கால் ஆப்ஷன் ட்ரேட்னால அப்போது ஒரு செல்லராக வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இவன் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஒரு பையராக பார்க்கும்போது இவனோட ஐக்கு மேலே எக்ஸ்டர்டே ஐக்கு மேலே இருக்கும்போது ஒரு பையராக இவன் ஸ்ட்ராங்காக இருக்கான். இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஒன்ஸ் இது வந்து உள்ளே போயிடுச்சு நமக்கு சைட்வேஸ் கூட வரலாம். இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஒரு ஆப்ஷன் பையர் எப்பவுமே நம்ம எப்படி என்ட்ரி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா எப்போ நம்மளுக்கு ஒரு மொமெண்டம் நம்மளுக்கு கிடைக்குதோ
அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து என்ட்ரி ஆகணும். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு சேம் ஸ்ட்ரைக் வந்து போட்டு பார்த்துருக்கோம். 24,000 கால், 24,000 புட்டு வந்து நம்ம போட்டு பார்த்துருக்கோம். இது நம்ம இப்படி கூட பார்க்கலாம். நம்ம எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, 24,000 வந்து நம்ம வந்து சென்டர் ஆஃப் ஒரு பாயிண்ட்டாக நம்ம வந்து வச்சுட்டு, அதுக்கு மேலே இருக்க கால் ஐடிஎம் ஆப்ஷன், அதுக்கு மேலே இருக்க ஒரு புட் ஐடிஎம் ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ காலுக்கு வந்து நம்ம 24,000 நம்ம வந்து ஒரு பிரேக் ஈவனாக வச்சுட்டு நம்ம காலுக்கு ஒரு ஐடிஎம் எடுக்கணும். நம்ம என்ன ஐடிஎம் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 23,900 அப்படின்ற வந்து ஒரு கால் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் 24,000 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த ஒரு ரவுண்ட் நம்பர் ஐடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23,900 தான் உங்களுக்கு வந்து அடுத்த ஐடிஎம். அதே மாதிரி வந்து புட் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24,000 மார்க்கெட் இருக்கும்போது அதுக்கு அடுத்த புட் ஆப்ஷனுக்கு ஐடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 24,100 அப்படின்ற ஒரு ஐட்டம் தான் வரும். 24,100 அப்படின்ற ஒரு ஐட்டம். இப்போ நம்ம இதே மாதிரி செக் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன ஸ்ட்ரைக் போகலான்னா, இப்போ காலோட ஐ பார்க்கலாம். 23,900 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் தேதியோட க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வந்து பார்த்தீங்கன்னா 295 அப்படின்ற ஒரு ஐ வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க கால் ஆப்ஷன். பார்த்தீங்களா? ஒரு ஐடிஎம் ஸ்டிக். அதாவது நம்ம 24,000 நம்ம பிரேக் ஈவனாக வச்சுட்டு 24,100 புட் ஆப்ஷன், 23,900 கால் ஆப்ஷன். நம்ம வந்து 100 ஸ்டிக் நம்ம ரேஞ்ச் வந்து நம்ம தள்ளி வந்து எடுத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு ஐடிஎம் ஆப்ஷனுமே வந்து ஒரு பையிங்கில் வந்து ஆப்போனண்டோட எக்ஸ்ட்ரா ஐக்கு மேலே நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கான். அதே மாதிரி நம்ம வந்து புட் ஆப்ஷன் நம்ம போட்டு பார்க்கலாம். புட் ஆப்ஷன் வந்து 24,100. புட் ஆப்ஷன் இங்கே இருக்குது. புட் ஆப்ஷனோட எக்ஸ்ட்ரா லோ வந்து பார்த்திங்கன்னா 235 என்ற ஒரு நம்ம லோ வந்து இங்கே போடலாம். 235. இவனும் அதே மாதிரி சேம். அவன் காலையிலேயே வந்து நான் ஆப்போனண்டோட லோ கீழே தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இவன் சப்போர்ட் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 12 மணி ஒரு 12:10 அந்த மாதிரி சப்போர்ட் எடுத்திருக்காங்க. நம்ம இந்த லாஜிக் நம்ம அன்றைக்கி பார்க்கல. ஆனால் இது வந்து ஒரு பேசிக் தான். இப்போ நீங்கள் ஒரு பிரேக் ஈவன் பார்க்குறீங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு 30% ஆஃப் த ஒரு நாலேஜ் தான் வந்து நம்ம வந்து ஒரு பிரேக் ஈவனாக வந்து சொல்ல முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக் ஈவன் நம்ம இதை மட்டுமே பார்த்து ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஐ லோ க்ளோஸ் இதெல்லாம் நீங்கள் வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபோக்கஸ் பண்ணது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லரோட ஒரு பேனிக் ஏரியாவில் மட்டும் நம்ம வந்து ஒரு ட்ரேட் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அப்படியா இருக்கும்போது நம்ம டெய்லியும் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நம்மளுக்கு வந்து வாரத்தில் வந்து நம்மளுக்கு 2 எக்ஸ்பீரி இருக்குது. நான் வந்து மோஸ்ட்டாக வந்து எக்ஸ்பீரி ட்ரேட் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் எஸ்எல் 20 பாயிண்ட் டார்கெட் வைப்பாங்க. அப்படின்னா 20 பாயிண்ட் எஸ்எல் வைப்பாங்க, ஒரு 40 பாயிண்ட் டார்கெட் வைப்பாங்க. ஆனால் நம்மளோட டார்கெட் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் இருக்கலாம், ஒரு 60 பாயிண்ட் இருக்கலாம், 100 பாயிண்ட் தான் இருக்கலாம். நம்ம வந்து 20 பாயிண்ட்டை நம்ம வந்து பிடிக்க மாட்டோம். நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்தாலே ஒரு செல்லர் வந்து எங்கே பேனிக் ஆகிறாங்களோ அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். அதுதான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவை நம்ம வந்து ஒரு ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருக்கோம். அது நம்மளுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க நம்மளுக்கு வந்து டெலிகிராமில் வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். எப்பயுமே நம்ம ஒரு ஆப்ஷன் மார்க்கெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஒரு அனலைஸ் பண்ணோம். அப்படி இருக்கும்போது தான் எந்த ஸ்ட்ரைக் ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த ஸ்ட்ரைக் வீக்காக இருக்குது, இல்லை மார்க்கெட் சைடுவேஸில் இருக்கா, இந்த இடத்துல நம்ம இதுக்கப்புறம் என்ட்ரி ஆகலாமா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நினச்சி பாருங்கள், உங்களுக்கு இங்கே என்ட்ரி போட்டு எப்பவுமே நம்மளோட என்ட்ரி ஸ்டைலே வந்து ஒரு பாட்டம் என்ட்ரி தான். நம்ம நடுவில் போயிட்டோ இங்கே போயிட்டு நம்ம வந்து ஒரு என்ட்ரி போட மாட்டோம். நம்ம என்ட்ரி எப்பவுமே வந்து ஒரு பாட்டமில் மட்டும்தான் இருக்கும். நம்மக்கிட்ட கோர்ஸ் வாங்கினதுக்கு தெரியும், எல்லாருமே வந்து அந்த பாட்டம் என்ட்ரி மட்டும் தான் பிக் பண்ணுவாங்க. எப்பவுமே செல்லர் எங்கே பேனிக் ஆகிறாங்களோ அங்கே பை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து மொமெண்டம் ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் என்ட்ரி போட்டோடனே ஒரு ½ அன் ஹவர்லேயோ உங்களுக்கு என்ன டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு கால் ஹவர்லையோ நீங்கள் நினச்ச ப்ராஃபிட்டும் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். நம்மளுக்கு எந்த இடமே தெரியாமல் நம்ம என்ட்ரி போட்டுட்டு 1 ஹவர் ஒரு ஆப்ஷன் பையராக வந்து ஒரு 1 ஹவர் நீங்கள் 2 ஹவர்ஸ் நீங்கள் உள்ளே இருந்தீங்கனாலே ஆல்மோஸ்ட் இவங்க டிகே ஆகிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எங்கே வேணால் ரிவர்ஸில் ஆகலாம். அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாமல் விட்டுருவோம். 2 ஹவருக்கு முன்னாடி ஒரு அனலைஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்டு வேறு மாதிரி ஆகிட்டுருக்கோம், அதை நம்ம அனலைஸ் பண்ணாமல் விட்டுட்டுருப்போம். இந்த மாதிரி மார்க்கெட் மொமெண்டம் நடக்க
நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். மார்க்கெட் இங்கேயே இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். நம்ம இன்றைக்கி வந்து அந்த நாள் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பிரி. சென்செக்ஸில் வந்து இந்த இடத்துல என்ன மாதிரி நம்மளுக்கு ரியாக்ஷன் ஆகிருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த லோ பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு 0 to 0 நம்ம ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வந்து எடுத்திருந்தோம். இந்த லோ பிரேக் ஆகிறதுக்கு இங்கே நம்ம என்ன பார்க்கணும், இங்கே என்ன பார்க்கணும், இங்கே என்ன பார்க்கணும் சொல்லிட்டு நம்ம தான் ஒரு இடத்துக்கு அனலைஸ் பண்ணணும். இதுதான் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வந்து ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ரெக்கார்டிங் வீடியோ வந்து நம்மளுக்கு எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2 hours 40 minutes கிட்ட நம்ம வந்து ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கை நம்ம எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படி நீங்கள் பண்ணாலே போதும். நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. நம்ம வந்து டெய்லியும் ட்ரேட் பண்ண நினைக்காம சிம்பிளாக வாரத்தில் 2 ட்ரேட் பண்ணாலுமே நச்சுன்னு நம்ம வந்து ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் 100 பாயிண்ட் வந்துடும். நீங்கள் டெய்லியும் நீங்கள் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் டிசிப்ளினாகவும் ட்ரேட் பண்ணுவீங்க. வாரத்தில் 2 ட்ரேட் 3 ட்ரேட்னாலுமே உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட்டாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இந்த வீடியோவை நீங்கள் இதற்கு நீங்கள் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ கொஞ்சம் நீங்கள் அதிகமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ தான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஷேர் ஆகுதோ நம்மளுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து 1K லைக் வேணும், 2K லைக். நம்ம இருக்க சப்ஸ்கிரைபுக்கு நீங்கள் ஒரு 10 பேர் லைக் பார்க்குற ஒரு 10 பேர் லைக் போட்டு போனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி அதிகமான ஒரு கண்டென்ட் போகணுன்னு சொல்லி நமக்கு தோணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களோட ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே கைஸ், தேங்க்யூ.